ஒன்று ஸ்திரப்படுகின்ற காரியம், இரண்டாவது வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ரெண்டு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் இருந்து பாக்கியவான்களாய் இருப்போம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றையிலிருந்து 22 நாட்களுக்கு நாம சங்கீதத்தில் 119வது சங்கீதத்தை தியானிக்க இருக்கின்றோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 176 வசனங்கள் கொண்ட இந்த சங்கீதம் ஒரு பெரிய சங்கீதம். ஆனால் அதில் 22 பாகங்களாக 8 வசனங்களாக இருக்கிறத நாம் பார்க்க முடியும். என்னங்க அது 22 பாகங்கள் என்று பார்க்கும்பொழுது, எபிரேய மொழியில 22 ஆல்பபெட்ஸ் இருக்கு. அந்த 22 ஆல்பபெட்ஸ் துவங்குகிற அந்த ஃபர்ஸ்ட் அந்த சிலபல்ல இருந்து முதல் வசனம், முதல் 8 பாகம் இருக்கும். ரெண்டாவது ஆல்பபெட்டு இரண்டாவது பாகத்தில் இருக்கும். அப்படி எப்படி ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய் என்று சொல்லி நாம் ரைமிங்காக கற்றுக்கிறோமோ, அதுபோல எபிரேய மொழியில் வரக்கூடிய அழகு அக்ரோஸ்டிக் பொயம் இந்த பொயமாக இருக்கிறது, இந்த சங்கீதமாக இருக்கிறது. இதை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், தாவீது சாலமோனுக்கு வேதத்தை குறித்து கற்றுக் கொடுத்த ஞான சங்கீதமாக இருக்கிறது என்று. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே சத்தியம், வார்த்தை, பிரமாணங்கள், கட்டளைகள் அப்படிதான் இருக்கும். அப்போ முதல் 8 வசனத்தை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதல் 8 வசனத்துல முதலாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்ப நான் பாக்கியவானா இருக்கணும்னா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு உத்தம மார்க்கத்தானா இருக்க வேண்டும். அப்படி நடந்தா என்ன நடக்கும்ன்றது 2 காரியங்களை இங்கே அழகாய் கற்றுக்கொள்ள முடியும் இந்த 8 வசனங்கள்ல. முதல் காரியம் என்னன்னா, 6வது வசனத்துல, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. 5வது வசனத்துல, உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். 2 காரியங்கள் சொன்னேங்க. ஒன்று ஸ்திரப்படுகின்ற காரியம், இரண்டாவது வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த 2 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் இருந்து பாக்கியவான்களாய் இருப்போம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு நாங்கள் சிந்தித்த இந்த ஆண்டவரே வார்த்தையின்படி நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, நாங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற நடையிலே ஸ்திரப்பட்டு இருக்க, உம்முடைய வார்த்தையின்படி கட்டளைகளின்படி நடந்து உத்தம மார்க்கத்தாராய் பாக்கியவான்களாய் இருக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.